அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி தென்னகம் விஷ்ணு அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு. கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி இவர் செயல்பட்டதால் நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார் அப்படின்ட்டு அஃபீஷியல் அறிவிப்பே வெளியாயிருக்கு. செய்தி வெளியான உடனே எல்லாரையும் மாதிரி நமக்கு அதிர்ச்சி தான். இவரை எப்படி வெளியேற்றினாங்க, நேற்றுக்கு வரைக்கும் கட்சிக்கு ஆதரவாக தானே வீடியோ போட்டுட்டு இருந்தாரு, அதுக்குள்ளே என்ன ஆச்சு அப்படிங்கிறது புரியாமல் இருக்கும்போது பலரும் பல காரணங்கள் சொல்றாங்க. அடிப்படையில் ஒரு நாளைக்கு முன்னாடி பாரிசாலன் அவர்களுடைய பிறந்த நாள், அதற்கு வாழ்த்து சொன்னாரு. வாழ்த்து சொன்னது மட்டும் இல்லாம இனமானம் கொண்ட ஒரு நபர் பாரிசாலன் அப்படிங்கிற மாதிரி அவரை புகழ்ந்து பேசினாரு. அதனால தலைமை கோவப்பட்டு கட்சியை நீக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் பேர் சொல்றாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இல்லை அந்த மாவட்டத்தில் சில நிர்வாகிகள் கூட முரண்கள் இருக்குது, சண்டை இருக்குது. ஸோ அதை தலைமைக்கு குற்றச்சாட்டாக போகும்போது அவர்கள் கண்டித்து பார்த்தாங்க, கேட்கல. அதனால் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுத்தை பற்றியுமே பின்னாடி பேசுவோம். அதற்கு முன்னாடி தென்னகம் விஷ்ணு அவர்களை நமக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா? இப்போ அவர் நேரடியாக நம்ம தொடர்பு இருக்கா, நேரடியாக நம்ம அவர்கிட்ட பேசியிருக்கோமான்னு பார்த்தீங்கன்னா, நேரடியாகவும் பேசலை, தொலைபேசி மூலமாகவும் பேசலை. இது வரைக்கும் நம்ம அவர்கிட்ட பேசுனதே கிடையாது. ஆனால் அவரோட காணொலி வாயிலாக அவருடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பல வருஷமாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். சீமானுக்கு எதிராக யார் எப்போ எதை பேசினாலும் ஆளாக ஆஜராகி அவங்களுக்கு பதிலடி கொடுக்கறது தென்னகம் விஷ்ணு அவர்களை தான் இருக்கும். நீங்கள் அதை பல வருஷமாக தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துட்டே வந்திருக்கலாம். அவர்களுடைய பாணியிலே இருக்கும். ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமாக அவர்களுக்கு இறங்கி பதிலடி கொடுக்கறது இவராக இருந்திருப்பாரு. நீங்கள் தென்னகத்தோட சேனலோட இன்ட்ரோவே பார்த்தீங்கன்னா சீமானோட வாய்ஸில் ஸ்லோகனாக தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு உணர்ச்சி பூர்வமாக கட்சியில் பயணித்த நபர் தான் இவர். இப்போ சமீபத்தில் இலங்கை எம்பி அர்ஜுனா குறித்து அவர் வெளியிட்ட காணொலிலாம் பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு. ஏன்னா அவர் மூலம் அந்த சேனலுக்கே பார்த்தீங்கன்னா சில சிக்கல்கள் ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டில் அவர் வச்சுருந்தாரு. ஸோ எப்போ எது நடந்தாலும் சரி அதில் இவருடைய பங்களிப்புன்றது இருந்திருக்கும். நாம் தமிழர் கட்சி சார்பாக 3 நபர்களுடைய வீடுகளுக்கு என்ஐஏ சோதனை விடப்படுது. என்ஐஏ சோதனையிட வர்றாங்க. ஸோ அதில் ஒரு நபராக இவர் இருந்திருக்கிறாரு. அதே மாதிரி கடந்த பிப்ரவரி மாதம் நாம் தமிழர் கட்சி நடத்திய பிரம்மாண்ட திருச்சி மாநாட்டிற்கு அவருடைய ஊரில் வீடு வீடாக போயிட்டு தாம்பூலத்தட்டில் வெத்தலை, தேங்காய், பழம்லாம் வச்சு ஒரு வீட்டுக்காக போய் எப்படி நம்ம ஒரு வீட்டு விழாவுக்கு அழைப்போமோ அந்த மாதிரி அழைப்பு விடுத்து மாநாட்டுக்கு ஆட்களை வர வைத்ததில் இவருடைய பங்கும் உண்டு. ஸோ இப்படியாக தொடர்ச்சியாக நம்ம கட்சிக்காக இவர்கள் ரொம்ப சிறப்பாக பங்காற்றிட்டு வர்றாங்கன்னு நினைக்கும் போது இப்படி ஒரு அறிவிப்பு வரும்போது எல்லாரையும் போல நமக்கும் அதிர்ச்சி தான். வணக்கம்க்கா. நாம் தமிழ் கட்சியிலேருந்து சீமான கட்சியிலேருந்து வரக்கூடிய 21ஆம் தேதி வர பிப்ரவரி 21ஆம் தேதி சனிக்கிழமை திருச்சி ஆலமட்டிபுத்தூர்ல மாநாடு நடக்குதுக்கா. அதுக்குதான் உங்களுக்கு பத்திரிக்கை வச்சு அழைப்பு கொடுக்க வந்திருக்கோம். நீ குடும்பத்தோட பங்கு பெற்றிருக்கணும். ஸோ ஒரு கட்சியிலிருந்து நீக்கினதுக்கான காரணமாக அவருடைய பகுதிக்கு அருகில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியினுடைய வேட்பாளர் கரிகால பாண்டியன் அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் அப்படிங்கிறது, கட்சியில உள்ள நிர்வாகிகள் கூட சில முரண்கள் இருக்கு. அதுதான் தலைமை வரைக்கும் போயிட்டு இன்னைக்கு நீக்க நடவடிக்கை வரைக்கும் ஆனதுக்கான காரணம்னு சொல்றாரு. இன்று அந்த மாவட்டத்துல, சிவகங்கை மாவட்டத்துல கட்சிக்குள்ள ஏற்பட்ட சின்ன சின்ன முரண்பாடு, சில வார்த்தை போர், இப்படி சின்ன சின்ன சிக்கல்னால அண்ணனோட தலைமைக்கு போய் அண்ணன் ஒரு முடிவு எடுத்திருக்காரு. தலைமை சொன்ன சில வேலைகள்ல உடன்படல விஷ்ணு. அதனால தலைமை பல தடவை சொல்லியும் சின்ன சின்ன முரண்பாடுகளை வளர்த்தெடுப்பதனால தலைமை ஒரு முடிவு எடுத்திருக்கு. இது நிரந்தரம் இல்லை. அதனால தென்னகம் விஷ்ணு அண்ணனை சந்திப்பாரு, ஒரு நல்ல முடிவுகள் வரும். ஸோ இதை தாண்டி பிரதானமாக எல்லாருமே பேசக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, இல்லை இவர் பாரிசாலன் அவர்கள் கூட ரொம்ப ஒரு நட்பு பாராட்டுவார். பாரிசாலன் அவர்கள் கூட தொடர்ச்சியாக ஆதரித்து பல காணொலிகள் இவர் அவருக்காக பேசுவார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பாரிசாலன் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பல இடங்களில் பேசியிருக்காரு. ஸோ கட்சிக்கும் அவருக்கும் ஒரு பெரிய முரண் இருக்கிறதுனால இவர் அங்கே ஆதரிக்கக்கூடாது, இவர் அவர் கூட இணைந்து பயணிக்கக்கூடாது, அதனால இவர் கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்கன்னு ஒரு கருத்து. இதுதான் பிரதானமாக எல்லாரும் சொல்கிற விஷயம். ஸோ இந்த கருத்துக்கு அவரோட வீடியோலையே கட்சியிலிருந்து நீக்கப்படுறதுக்கு முன்னாடி அவரே விளக்கம் கொடுத்துருக்காரு. அவரே பேசியிருக்காரு, நான் ஏதோ என்னோட தனிப்பட்ட ரீதியில் நான் அதை பண்ணலைங்க, சீமான் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன், சீமானுடைய வழியில தான் நான் பயணிக்கிறேன், அண்ணனை பார்த்தா நான் தம்பி நான் இப்படிலாம் பண்றேன் அப்படின்னு அவரே அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. யாரையும் நான் தமிழ் தேசியம் பேசக்கூடிய யாரையுமே நான் தனிப்பட்ட முறையில் அவங்க என்னவே கழிவுகளி ஊத்துறாலுமே திட்டினாலுமே நான் வன்மம் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தனிப்பட்ட முறையில் புரியுது. அதே நம்ம ஒரே கோட்பாட்டுக்குள்ள இருக்கிறோம், நட்பு முறையை வளர்த்துக்கிற கூடாதுன்ற அடிப்படையில் நீங்க சொல்றீங்க. நட்பு முறை பெருசாக்கி பகை முறை ஆக்கிட கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னதான் அண்ணன் சீமான் அவர்களை விமர்சிச்சாலுமே, பாஜக அவங்க பயணிச்சாலுமே, திமுக அதிமுக காங்கிரஸ் பயணிச்சாமே,
அவங்கள வந்து கடந்துட்டு தன்னுடைய அரசியல் பேசிட்டு போயிட்டு இருக்கு. அவங்கள பார்க்கும்போதெல்லாம் எளிமையா வந்து அண்ணன் சீமான் அவர் அணுகிட்டு போயிட்டு இருக்காங்க. அண்ணன் சீமானை பார்த்தா எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். வேற எதுவுமே இல்லை. என்னுடைய ரோல் மாடல் எல்லாமே அண்ணன் சீமான் அவர் தான். சீமான் அவர் எப்படி நடந்துக்கிறாரு, எப்படி செயல்படுறாரு, அண்ணனை பார்த்தா தம்பியில் வளர்றோம். ஸோ இந்த பேச்சை கேட்கும்போது நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியுது. இவர் யாரையுமே வந்து எதிரியா வந்து பார்த்து பழகணுங்கிற தேவையில இல்லை. இன்னும் சொல்லப்போனால் பாரிசாலனுடைய கருத்துக்களை ஏற்கல. ஆமா, அவர் நாம் தமிழர் கட்சி குறித்து வந்து வைக்கக்கூடிய கருத்துக்களை நான் ஏற்கல. ஏன்னா கட்சியில பயணிச்சுக்கிட்டே கட்சிக்கு எதிரான கருத்துக்களை ஏற்க முடியாது. அதே சமயத்துல பாரிசாலன் அவரோட தனிப்பட்ட நட்பு இருக்கு. அதுல வந்து நமக்கு எந்த விதமான சிக்கலும் இருந்ததில்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நட்பு பாராட்டுறதுல யாருமே வந்து என்னை தடை விதிக்க முடியாது. ஸோ அப்படிங்கிறதான் அவருடைய வாதம். ரொம்ப வந்து சரியான ஒரு வாதமாக தான் தெரியுது. எந்த விதமான தப்பும் இல்லை. இப்போ பாரிசாலன் அவர்களை வந்து ஒரு நேர்காணல் எடுத்து இவங்களோட சேனல்லே கட்சிக்கு எதிராக பேச வச்சு போடுறாங்க அப்படின்னா கூட ஒரு கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளராக இருக்கக்கூடியவங்க கட்சிக்கு எதிரான கருத்துக்களை வந்து பரப்பக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாரிசாலன் அவர்களுடைய கருத்து அவரோட சேனலில் வருது, இவருடைய கருத்து இவரோட சேனலில் வருது. ஸோ இவர் பேசுகிற கருத்துக்கு மட்டும்தான் இவரால் வந்து பொறுப்பெடுத்துக்க முடியும். அப்படி இன்னொருத்தர் கூட தொடர்பில் இருக்குங்கிறதுனாலேயே அவங்க பேசுகிற கருத்துக்கு பொறுப்பெடுக்க சொல்கிறது சரியானதாக படலை. ஸோ அப்படி தான் என்னுடைய கருத்து. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாரிசாலன் அவர்களும் முதல்ல நாம் தமிழர் கட்சிக்கு எதிரியா அப்படிங்கிறத பேசணும். ஸோ பாரிசாலன் அவர்கள் சமீபத்தில் அந்த முருகன் குறித்த விவாதத்தில் கூட முருகன் வந்து தமிழ் கடவுள், அதே மாதிரி முருகன் எங்களுடைய முன்னோர் முப்பாட்டன் அப்படிங்கிற கருத்தில் வந்து பேசியிருந்தார் இல்லையா. ஸோ அதில் நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறதும் பாரிசாலனுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறதும் ஒன்று தான். ஒரு சில சின்ன சின்ன கருத்துக்கள் வேணால் மாற்றி சொல்லலாமே தவிர 99 விழுக்காடு பாரிசாலனுடைய கருத்துக்களும் நாம் தமிழர் கட்சியினுடைய கருத்துக்களும் ஒத்து போகிற ஒன்றா தான் இருக்கும். ஆனால் ஒரு சில இடங்களில் ஒரு முரணை வந்து சுட்டி காட்டும் போது அது பெரிய லெவலில் பேசு பொருளாகும். அதுவும் குறிப்பாக தேர்தல் சமயத்தில் பாரிசாலன் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சி விமர்சனம் வைக்கும்போது அது இன்னுமே வந்து பெரிய லெவலில் பேசு பொருளாகுது. ஆனால் அதை கூட நம்ம வந்து எப்படி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திமுகன்ற ஒரு கட்சி இருக்குன்னா அவர்கள் கூட எக்கச்சக்கமான இயக்கங்கள் வந்து இருப்பாங்க. நீங்கள் தீக்கா இருப்பாங்க, அதே மாதிரி கொளத்தூர் மணி ஒரு இயக்கம் வச்சிருப்பாரு, அதே மாதிரி சுபவீரப்பணி ஒரு இயக்கம் வச்சிருப்பாரு, திராவிட இயக்க தமிழர் பேரவைன்னு. இவங்க எல்லாருமே வந்து திமுகவோட கொள்கையில ஒன்றி போவாங்களா, இல்லை திமுகவோட இவர்கள் வந்து முழுமையாக வந்து ஒற்றுமையாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா இல்லை. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஆட்சியை பிடிச்ச கையோட பெரியார் சிலைக்கு மாலை போட போறாங்க. திராவிட கழகத்தினுடைய தலைவர் கி வீரமணி அவர்கள் வாழ்த்து சொல்றாரு, அவர்கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஸோ அப்போ வந்து இதெல்லாம் திமுகவுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. ஆனால் திமுக வந்து தீகா ஒரு பெரிய எதிரியா கட்டமைச்சு இந்த தீகாவே ஒழிப்போம், தீகா நமக்கு வேண்டான்னு சொல்லி பேசுறாங்களான்னா இல்லை. ஸோ கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு பெரியார பேசுறதுனால அவங்களும் நம்ம ஆளு தான் அப்படின்னு ஏத்துக்கிட்டு அரவணைச்சு இன்க்ளூசிவா பண்ற பாலிடிக்ஸ் அப்படிங்கிறதான் திமுக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை அவர்களுக்குரிய பலமாகவும் நான் பார்க்குறேன். ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியும் இங்கே தமிழ் தேசியம் பேசக்கூடிய எல்லாரையுமே அரவணைச்சு போறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். கண்டிப்பாக சண்டை போடலாம், தப்பே இல்லை. பாரிசாலன் அவர்களுக்கு கருத்து சொல்றாரு அப்படின்னா அதுக்கு எதிர்கருத்து பேசுறது ஒரு நல்ல விஷயம்தான். ஒரு ஜனநாயக முறைப்படி ஆரோக்கியமான வகையில நாகரிகமான முறையில் எதிர்கருத்து பேசுறது நல்ல விஷயம். பாரிசாலன் அவர்களை எதிர்த்து இவர்கள் வீடியோ போடலாம், நம்ம அதையும் பார்க்கலாம். அதற்கு விளக்கம் கொடுத்து பாரிசாலன் அவர்கள் வீடியோ போட்டாங்கன்னா நம்ம அதையும் பார்க்கலாம். ஆனால் இது வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு மற்றவர்கள்லாம் பார்க்குற அளவுக்கு ஒரு சண்டையாக வந்து கொண்டு போய் நிப்பாட்டணுமா? நம்மளோட எதிரியா அப்படின்ற இவர்களை கட்டமைச்சு நாம் தமிழர் கட்சியை கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இல்லைங்கிறதான் என்னுடைய பார்வை. அதை தான் வந்து தென்னகம் விஷ்ணு அவர்களும் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து பாரிசாலன் அவர்களுக்கு வாழ்த்து சொன்னதுனால தான் இப்போ அவரை வந்து கட்சியை நீக்கிட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம உறுதியாக தெரியாது. வெளியே இப்படிலாம் காரணங்களை முன்வைக்கும் போது நமக்கு சொல்ல வேண்டிய தேவைகள் இருக்கு. நாம் தமிழர் கட்சி தோல்வி அடையணும், நாம் தமிழர் கட்சியினுடைய தோல்விக்கு இவர் வந்து வேலை பார்த்தாரு அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சுன்னா அது வேற. அப்போ வந்து நம்ம உள்ள இருந்தே இவர்கள் வந்து துரோகம் பண்றாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை எல்லாரும் வச்சாங்கன்னா நம்ம அதை பரிசீலிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. கட்சியினுடைய வெற்றிக்காக தான் இவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கு. கட்சியை ஆதரிச்சு தான் தொடர்ச்சியா வந்து களமாடுறாங்க. ஒருவேளை அவர்களினுடைய நிலைப்பாடு இல்லை அவர்களினுடைய அணுகுமுறை அப்படிங்கிறது தவறா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இவர்களை நம்ம எதிரியா கட்டமைக்க வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. இன்னொன்று கூட எல்லாருமே சொல்றாங்க நாளைக்கே கூட இவர் வந்து திருப்பி கட்சிக்குள்ள வந்து வரலாம், மறுபடியும் வந்து நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயே வந்து கூட செயலாற்றலாம். இல்லைனா கூட நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளராக தமிழ் தேசிய தளத்தினுடைய ஒரு ஆதரவாளர் தான் இவர் பயணிப்பாரே தவிர எதிரியா வந்து ஒருபோதும் நிற்க வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கிறதான் பார்வை. இதே விஷயம் தான் ஏகலைவன் அவர்களுக்கும் வந்து பொருந்தும். ஸோ அவர் வந்து ஒரு தாவேக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க, இல்லை நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கிறாங்கன்னா வேற. ஒரு இடத்துல எதிராக பேசிட்டாங்க அப்படிங்கிறதுனாலேயே அவர்களையும் எதிரியாக கட்டமைக்க வேண்டிய தேவை இல்லையோ அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. நாம் வந்து கட்சியில் நிர்வாகியோ உறுப்பினரோ கிடையாது. இருந்தாலும் அந்த கட்சியினுடைய ஒரு ஆதரவு தளத்திலிருந்து நம்ம வந்து பயணிக்கிறதுனால இந்த கருத்துக்களெல்லாம் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. யார் வந்து வெளியே போனாலும் தனிப்பட்ட முறையில் நான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு இழப்பாக தான் நான் வந்து பார்ப்பேன்.
இவர்கள்லாம் இல்லைன்னா கட்சி வளராதா? கண்டிப்பாக வளரும். இவர்கள்லாம் இல்லைனாலும் கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகும். கட்சியினுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது யார் இருந்தாலும் இல்லைனாலும் தொடர்ச்சியாக அது ஒரு கட்டத்தை நோக்கி போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவர்களும் தேவை, எல்லாருமே வந்து உள்ளே இருந்து கட்சிக்கான வெற்றிக்கு செயலாற்றுனாங்க அப்படின்னா இந்த கருத்தியல் அப்படிங்கிறது வெற்றியை நோக்கி நகர்றது ரொம்ப சுலபமாக விரைவாக நடக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. நன்றி.